பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் தெரியல. ஆல்ரெடி நம்ம ஊரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா கையில் அந்தளவுக்கு அமௌண்ட்டும் இல்லை. சரி, கடன் வாங்கியாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா நமக்கு யாருங்க கடன் கொடுப்பா அப்படின்னு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா வந்தாலே திரும்புகிற பக்கம் எல்லாம் கதவு மூடி இருக்குன்னு ஸ்டக் ஆகி நிற்காதீங்க. ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை தேடி ஓடாதீங்க. சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை நீங்களாவே கிரியேட் பண்ணுங்கள். அதை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள்ஸுடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு பிஸ்னஸ் மூலமாக என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்னு கண்டுபிடிங்க. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸஸ் எல்லாமே பீப்புள்ஸுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷனாக வந்து சக்ஸஸ் ஆனது தான். எக்ஸாம்பிளுக்கு, கடைக்கு நடந்து போய் பொருள் வாங்குறதே ஒரு ப்ராப்ளமாக இருந்தப்போ டோர் டெலிவரி பிஸ்னஸ் ஒரு சொல்யூஷனாக வந்துச்சு. ஒரு இடத்துக்கு ஒரே ஒருத்தர் போகிற மாதிரி இருந்தால் கூட 3 வீலரோ 4 வீலரோ புக் பண்ணி அதிக செலவு பண்ணணுன்ற ப்ராப்ளம் இருந்தப்போ பைக் டாக்ஸி ஒரு சொல்யூஷனாக வந்துச்சு. இப்படி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸுடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை உங்கள் பிஸ்னஸாக மாற்றுங்க. இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.